முகமது யூனுஸ். என்ன எக்ஸாம்? மேக்ஸ். எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? கொஞ்சம் மாடரேட்டா தான் இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? மார்க் ஒரு 70 மேல வரும். 70க்கு மேல. அந்த 30 மார்க் எதனால மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? 3 மார்க் அப்புறம் 5 மார்க் 2 புஷ் வச்சிட்டாங்க. அப்படியா? புக்ல இருந்து தான் கேக்குறாங்களா இல்ல வேற ஏதாச்சும்? இல்ல புக்ல இருந்தா வருது. வேற எங்கேயும் எதுவும் மாத்தி ஏதாச்சும்? இந்த மாதிரி நார்மலா தான் இருக்கா? சரி. என்ன ப்ரோ? 100 வந்து 90 மேல எனக்கு வரணும். சென்டம் கேம் பண்ணியிருக்கேன். உள்ள ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா இல்லைன்னா சென்டம் வந்து வரணும். இப்படி புக் பேக்ல இருந்து கேக்குறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் நம்பர் மாத்துறாங்களா? அதானே இப்போ வந்து கிரியேட்டிவ் அந்த மாதிரி கேட்கறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தானே. எல்லாமே ஒரு 60 மார்க்கு 90க்கு வந்து 60 வந்து புக் பேக் உங்களுக்கு வந்துருனே. அதுக்கு அடுத்து மேல ஒரு 30 தான் வந்து. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 40 above. क्वेश्चन ஈஸியா ரொம்ப டஃப்பா? படிக்கிறவங்களுக்கு ஈஸி, எங்கள மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம் தாங்க. எதனால கஷ்டம்? எதனால கஷ்டம்? கொஞ்சம் இது அன்இம்பார்ட்டன்ஸ் சம் கொஞ்சம் பார்க்காம இந்த சம்ல பார்க்காம பார்த்துக்க மாட்டேன். அந்த சம் தான் இம்பார்ட்டன்ட் வந்துச்சு. அந்த மாதிரி பார்க்காத சம் தான் கொஞ்சம் இதுதான் இருந்துச்சு. எங்க சார் சொன்னா ரிப்பீட்டர் சம்லாம் பாருங்கன்னு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா என்னன்னு தெரியல. ஆனா அந்த சம் தான் கேட்டு வச்சிருந்தாங்க. இப்போ கடைசியில் ஏதோ திக்கி தானே ரெடி ஆச்சு ப்ரோ. 1 மார்க்லாம் 1 மார்க் ஈஸி ப்ரோ. 19 ரைட் ப்ரோ. 19. தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? எக்ஸாம் ஈஸியா தான் ப்ரோ இருந்துச்சு. மேக்ஸ்ல 5 மார்க் எல்லாமே ஈஸி. 2 மார்க் 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 1 வேர்ட் வந்து ஒரு 4 1 வேர்ட் டஃபா கேட்டிருந்தாங்க புக் இன்டீரியரா. எவ்வளவு மார்க் வரும்? ஒரு 70 75. அந்த 30 மார்க் வந்து நீங்க எதனால விட்டேன்னு நினைக்கிறேன்? இது 2 மார்க் 3 மார்க்ல தான் ப்ரோ போச்சு. எதனால கரெக்டா பார்க்கலையா? ஃபுல்லா நான் பார்க்காம கேர்லெஸ்ஸா இருக்குது. 5 மார்க் மட்டும் தான் பார்த்தேன். சரி ஓகே. இப்போ வந்து புக்ல ஒரு क्वेश्चन இருக்கும். ஆனா ஒரு நம்பரை மட்டும் மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எது क्वेश्चन வந்துருச்சா? இது நான் அந்த மாதிரி தான் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு क्वेश्चन பேப்பரை பார்க்க. தேங்க்யூ. ஏதோ ஒரு சுமாரா இருக்கேன் ப்ரோ. பாஸ் ஆற அளவுக்கு. என்னாச்சு? அவ்வளவா ஒர்க் அவுட் பண்ணல. ஒர்க் அவுட் பண்ணல? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற? எக்ஸாம் மேக்ஸ்னாலே ஒர்க் அவுட் தானே, போட்டு பாக்குறதானே. சரி ஓகே. எந்த மார்க் வரும்? பாஸ் ஆற 35 இன்டரோட சேர்த்தா 35 வந்தா போதும். பாஸ் ஆனா போதும். அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்க? அடுத்து அந்த மார்க்கை பொறுத்து நம்ம படிக்கணும். அடுத்து என்ன டிகிரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன்? எப்படி இந்த மார்க் எந்த காலம் நல்ல சீட் கிடைக்காது. மேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாகும். நினைக்க கூடாது. நம்ம எப்படினாலும் ஒரு நல்ல மார்க் வரும். நம்ம தானே கான்ஃபிடண்டா இருக்கணும். ஆமா ப்ரோ. எவ்வளவு மார்க் வரும்? மார்க் ஒரு 70 பிளஸ் வரணும். மேக்ஸ் தானே? எதிர்பார்த்த சம்பளம் வந்துருச்சா? ஓரளவுக்கு வந்துருச்சு. எவ்வளவு மார்க் வரும்? 150 மார்க் வரும். எதிர்பார்த்த சம்பளம் வந்துருச்சா? சம்பளம் என்னது? கணக்கு இது அணியல் காமர்ஸ். சரி ஓகே தேங்க்யூ. எவ்வளவு மார்க் வரும்? 90 ப்ரோ. எதிர்பார்த்த சம்பளம் வருதா? எதிர்பார்த்த சம்பளம் வந்துச்சா? காமர்ஸ் ப்ரோ. கொஸ்டின்லாம் வந்துச்சு ப்ரோ. எவ்வளவு எத்தனை பேஜ் சொல்லிருக்கீங்க? பேஜ் 25 இருக்கு ப்ரோ. முக்கியமானதெல்லாம் எப்படி வந்து புக் பேக்ல இருந்து வந்துச்சா புக்ல இருந்து? புக்குக்குள்ள தான் ப்ரோ. புக்குக்குள்ள.